Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல browserல 15 யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் வந்து பார்க்க போறோங்க. அது வந்து Chrome browserல. இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல 15 Chrome ஷார்ட்கட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படினா நீங்க வெப்சைட்டை வந்து என்டர் பண்றீங்க அப்படினா அத வந்து நீங்க ஷார்ட்கட்டா என்டர் பண்ணலாம். அதாவது www.com அதெல்லாம் வந்து ஆட் பண்ணாமயே நீங்க ஷார்ட்கட் மூலமா பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இப்போ நீங்க Google ஓபன் பண்றீங்க அப்படினா வெறும் Google மட்டும் டைப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கண்ட்ரோல் என்டரை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு Google ஓபன் ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இந்த அட்ரஸ் பார்ல வெறும் Google மட்டும் நீங்க டைப் பண்ணிட்டு இப்போ கீபோர்ட்ல கண்ட்ரோல் என்டரை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த www அந்த .comங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா நீங்க browserல ஒரு நியூ விண்டோ ஓபன் பண்றீங்க அப்படினா கீபோர்ட்ல கண்ட்ரோல் என்ன பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ விண்டோ வந்து ஓபன் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நியூ tab ஓபன் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நீங்க கண்ட்ரோல் T அத மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நியூ tab வந்து ஓபன் ஆகும். ஃபோர்த் டிப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா ரீசன்ட்டா வந்து நீங்க ஏதாவது ஒரு tab-ஐ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அத ஷார்ட்கட் மூலமா ஓபன் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் T அத பண்ணினா போதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படினா இங்க நிறைய tab இருக்கு. இப்போ நான் இந்த ஃபிளாட் ஐகானை க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் லாஸ்ட் டைம் வந்து என்ன tab நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி ஞாபகம் வைக்கலனாலும் சரி நீங்க அந்த ஷார்ட்கட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுவே காமிச்சிரும். இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் T கொடுத்தேன் அப்படினா நான் கடைசியா க்ளோஸ் பண்ணது flaticon.com அது வந்து வந்துருச்சு. அடுத்த ஷார்ட்கட் வந்து பார்த்தோம் அப்படினா கரண்ட் tab வந்து க்ளோஸ் பண்ணனும். அதுக்கு வந்து நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் W பிரஸ் பண்ணீங்க அப்படினா இப்போ ஃபிளாட் ஐகான் வந்து போயிடுச்சு. இது வந்து அடுத்த ஷார்ட்கட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா browserலயே சர்ச் இன்ஜின் இருக்கு Google சர்ச். அதுக்கு வந்து நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் K பிரஸ் பண்ணிக்கலாம் அல்லது கண்ட்ரோல் E பிரஸ் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படினா இப்போ நான் கீபோர்ட்ல கண்ட்ரோல் K கொடுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Google சர்ச்னு வந்துச்சு. சோ இங்க நான் வந்து இங்கேயே வந்து நான் சர்ச் வந்து கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படினா கண்ட்ரோல் E அடுத்தது அதாவது கண்ட்ரோல் K கொடுக்கலாம் அல்லது கண்ட்ரோல் E கொடுக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் K கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து நான் கண்ட்ரோல் E கொடுக்கிறேன். சோ அதுலயும் இந்த மாதிரி சர்ச் வந்துரும். உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு கீவேர்டை நீங்க டைரக்டாவே வந்து இங்க queryல கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ் வந்து ஓபன் பண்ணனும் ஷார்ட்கட் மூலமா ஓபன் பண்ணனும் அப்படினா கீபோர்ட்ல கண்ட்ரோல் J பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன டவுன்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே காமிக்கும். சோ இப்போ நான் எதுமே இதல டவுன்லோட் பண்ணல. உங்களுடைய மெஷின்ல நீங்க ஏதாவது டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து இந்த இடத்துல காமிக்கும். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படினா browserல ஜூம் இன் பண்றது, ஜூம் அவுட் பண்றது, ரீசெட் பண்றது. சோ ஜூம் இன் பண்றதுக்கு கண்ட்ரோலும் பிளஸும் சேர்ந்து பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகும். அதுவே நீங்க கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து குறையும். அதாவது ரெடியூஸ் ஆகும். ரீசெட் பண்ணனும் அப்படினா கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து காமிக்கிறேன். பை டிஃபால்ட் 100ல இருக்கும். இப்போ நான் கீபோர்ட்ல கண்ட்ரோல் பிளஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 110 வருது. 125 150 175 இன்கிரீஸ் ஆயிட்டு. இப்போ இது வந்து ஜூம் இன்ல இருக்கு. மறுபடியும் ஜூம் அவுட் போறோம் அப்படினா கண்ட்ரோல் மைனஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கும். இதுவே நீங்க ஒவ்வொண்ணா பண்றதுக்கு டைம் ஆறனால நார்மல் கொண்டு வரணும் அப்படினா சிம்பிளா கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் வந்து வந்துரும். சோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான போது நீங்க ஜூம் இன் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ரீசெட் பண்ணனும் அப்படினா கண்ட்ரோல் 0 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். அது மாதிரி அடுத்து ஒரு வெப் பேஜ் வந்து நீங்க சேவ் பண்ணனும் அப்படினா சிம்பிளா கண்ட்ரோல் S கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். நீங்க எங்க சேவ் பண்றீங்களோ அங்க வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப் பேजेस வந்து உங்களுக்கு சேவ் ஆயிடும். சோ Google இருக்கு. அடுத்த ஷார்ட்கட் வந்து பார்த்தோம் அப்படினா இன்காக்னிட்டோ மோட் வந்து நீங்க ஓபன் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் N மூணும் சேர்ந்து பிரஸ் பண்ணீங்க அப்படினா இன்காக்னிட்டோ மோட் வந்து ஓபன் ஆயிடும். சோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்தீங்க அப்படினா இந்த மாதிரி வந்து இன்காக்னிட்டோ மோட் வந்து உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். சோ இதுல Chrome வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய browsing historyயோ குக்கியோ எதுமே வந்து சேவ் பண்ணாது. சோ இது வந்து பிரைவசிக்காக யூஸ் பண்றது. இதை நீங்க ஷார்ட்கட்டா பண்ணனும் அப்படினா கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து பாத்தீங்க அப்படினா கரண்ட் வெப் பேजेस வந்து நீங்க ரீலோட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நீங்க F5 பிரஸ் பண்ணிக்கலாம் இல்லனா கண்ட்ரோல் R வந்து நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதான் கரண்ட் வெப் பேजेस இருக்கு. சோ F5 பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகும். இல்லனா கண்ட்ரோல் R கொடுத்தீங்கனாலும் ரிஃப்ரெஷ் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படினா உங்களோட browser விண்டோ வந்து ஃபுல் ஸ்கிரீன் மோடுக்கு வந்து நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படினா கீபோர்ட்ல F11 பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். மறுபடியும் நீங்க நார்மல் கொண்டு வரணும் அப்படினா நீங்க வந்து எஸ்கேப் கீயை கண்டினியூஸா பிரஸ் பண்ணனும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நார்மல் மோட்ல இருக்கு. இப்போ நான் கீபோர்ட்ல F11 பிரஸ் பண்ணேன் அப்படினா இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல இருக்கும்.
இது வந்து ப்ரெசன்டேஷன் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்துருச்சு. இதை நான் மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நார்மல் மோடுக்கு வந்து வந்துடும். ஸோ தேவையான டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை என்டையர் போர்ஷன் வந்து நீங்கள் ஜூம் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை ஷார்ட்கட் மூலமாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் Ctrl+H ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் சர்ச் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியை ஷார்ட்கட் மூலமாக ஓப்பன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசரில் டாஸ்க் மேனேஜர் இருக்குது. நம்ம என்னென்ன இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுமோ எல்லா ப்ராசஸும் பார்த்தோம் அப்படின்னா குரோம் மேனேஜரில் இருக்குது. அதையும் நீங்கள் ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் எஸ்கேப் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஷிஃப்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து நம்ம குரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதாவது என்னென்ன டேப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிறத காமிக்கும். ஸோ நார்மல் டாஸ்க் மேனேஜர் மாதிரி இது ப்ரௌசருடைய டாஸ்க் மேனேஜர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் வர ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து Ctrl+L ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ Ctrl+L நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எதை வேணாலும் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl+L கொடுத்தீங்கன்னா google.com வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 15 யூஸ்ஃபுல்லான குரோம் ப்ரௌசர் ஷார்ட்கட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.